ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ஏற்கனவே போன வீடியோல வந்து புறா சுற்றுச்சூழலுக்கு என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்த்திருந்தோம். தற்காலத்துல அதோட நிலைமை என்ன அப்படின்ற மாதிரி பார்த்திருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் பார்த்துருங்க. ஸோ நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, புறாக்களோட டைப்ஸ் என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸ்ல புறா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ புறாவை பார்த்தீங்கன்னா மெயினா வந்து ஒரு 4 டைப்ல 4 விதமா பிரிக்கலாம். என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, காட்டுப்புறான்னா சாதா புறான்னு சொல்லுவாங்க. தவுடால் சாதா புறா இந்த மாரி சொல்லுவாங்க. அந்த புறா. 2வது நம்ம அழகுக்காக வளர்க்குற புறா. இது 1. 3வது நம்ம ரேஸுக்காக யூஸ் பண்ற புறா. 4வதா கறிக்காக, சாப்பாட்டுக்காக மட்டும் யூஸ் பண்ற புறா. இப்படி 4 விதமா பிரிக்கலாம். ஸோ அதுல ஒவ்வொன்னும் அது என்னென்ன மாதிரியான புறாக்கள் இருக்கு அப்படின்ற மாரி இந்த வீடியோல இருக்கு. ஸோ வாங்க பார்த்துடலாம். ஸோ காட்டுப்புறா. காட்டுப்புறால முதல்ல பார்த்தீங்கன்னா, பாறைப்புறா. இந்த பாறைப்புறா தான் மனிதர்களுக்கு எப்படி ஆதாம், ஏவாள் தான் தோன்றவங்களோ, அதே மாரி இந்த புறாக்கள்ல ஃபர்ஸ்ட்டு வந்த இனமே பாறைப்புறா அப்படிங்கிறது தான். இந்த புறாக்கள் வந்து பொதுவா வந்து இந்த கடலோரங்கள்ல இருக்க பாறைகள்ல இருக்கும். இப்போ வந்து ரீசென்ட்டா உணவுக்காக நகர்ப்புறங்கள தேடி இது வர ஆரம்பிச்சுது. நகர்ப்புறங்கள்ல இருக்கிற பெரிய பெரிய கட்டடங்கள், இந்த மாதிரியான இடங்கள்ல இது இருக்கும். நீங்க பார்த்துருக்கலாம். இத காட்டுப்புறான்னும் சொல்லுவாங்க, சாதா புறான்னும் சொல்லுவாங்க. அடுத்ததா மஞ்ச கலர்ல காலும், மூக்கும் இருக்கும். உடம்பு வந்து பச்சை கலர்ல இருக்கும். இது வந்து ம பழங்கள தான் விரும்பி அதிகமா சாப்பிடும் இந்த புறா வந்து. அடுத்த நீலகிரி மரப்புறா. இது மரங்கள்ல வாழக்கூடியது. நீலகிரி சைடுல மரங்கள்ல வாழக்கூடியது. நெக்ஸ்ட்டு நம்ம அதர் சைடு வெளிநாடுகள்ல காணப்படுற ஒரு சில புறா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிக்கோபார் புறா, விக்டோரியா புறான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த மயில் மாரி அந்த தலையில இறகுகள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து காட்டுப்புறாக்கு எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபேன்சி புறாக்கள். ஃபேன்சி புறாக்கள்னா அழகுக்காக வளர்ப்பாங்க வீட்ல. டெயிலு, ஜாக்கோபினு, லெஃபரு, ஹெல்மெட்டு, ஹில்மட்டு இந்த மாரி நெறைய ஃபேன்சி புறா பொறுத்தவரைக்கும் நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. எக்கச்சக்க வெரைட்டீஸ் இருக்கு. அழகுக்காக இத பணக்காரங்க வீட்லலாம் நெறையவே விரும்பி வளர்ப்பாங்க. அடுத்து நம்ம ரேஸுக்குன்னு மட்டும் வளர்க்குற புறாக்கள். இதுல அந்த புறாவோட கலர பொறுத்து, அந்த ரெக்கையோட பேட்டர்ன், கலர் இத பொறுத்து இது நெறைய வெரைட்டில அழைக்கப்படுது. பொதுவா போமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ரேஸ் புறாவ. நெக்ஸ்ட் நம்ம இறைச்சிக்காகன்னு மட்டும் வளர்க்குற புறா. இதுவும் நெறைய வெரைட்டிஸ் இருக்கு. இந்த காட்டுப்புறாவையும் இறைச்சிக்காக வளர்ப்பாங்க வீட்ல போட்டு. அடுத்து இன்னொன்னு மறந்துட்டேன். ரேஸ் புறாலயே வந்து கர்ணம் புறான்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. இது நம்ம மாரி படத்துல கூட காட்டுவாங்க. பறந்துகிட்டு இருக்கும்போதே வானத்துல பல்டி அடிக்கும். இந்த புறாவும் நம்ம சவுத் சைட்லாம் ரொம்ப ஃபேமஸான புறா. ஸோ இப்படி புறாலயே நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு கன்டென்ட்ல உங்கள சந்திக்கிறேன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.